வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெமிஸ்ட்ரி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு 10th சயின்ஸ் புக்கில் சாப்டர் 8ல் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஒன்றா பார்த்துட்டு வரோம். அதில் எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்ப்போம். அது போகிறதுக்கு முன்னாடி அயனைசேஷன் எனர்ஜியில் ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம். அயனைசேஷன் எனர்ஜி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் லைட்டாக ப்ரீஃபாக பார்த்துருவோம். அயனைசேஷன் எனர்ஜினா ஒன்றும் இல்லைங்க, ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தில் போயிட்டு நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து ஒரு எலக்ட்ரானை கழட்ட பார்க்குறோம். அப்படி கழட்டுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துக்குவோம். லித்தியம் நியூட்ரல் ஆட்டமாக இருக்கும்போது அதுக்கிட்ட 3 புரோட்டான் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நியூட்ரலாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துட்டு ஒரு எலக்ட்ரானை கைட்டிட்டீங்கன்னு வச்சுங்க. ஸோ லித்தியம் இனிமேல் நியூட்ரலாக இருக்காது, அயானாக மாறிடும். ஏன் அயானாக மாறுது நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 புரோட்டான் 3 எலக்ட்ரான் தான் நியூட்ரல் ஆட்டம். ஒரு எலக்ட்ரான் நீங்கள் கேட்டனால 3 புரோட்டான் 2 எலக்ட்ரான் ஆகிப்போச்சு. ஸோ இந்த நியூட்ரல் லெவல் மாறி போய் ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஏன் அப்படிங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா புரோட்டான் அங்கே இருக்கிறதுனால. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானை கைட்டி எடுத்துட்டோம். அது இனிமேல் கேட்டையான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வீடியோஸில் பார்த்தோம். அதுதான் அந்த டெஃபினேஷன். இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from atom to make it is a cation டெஃபினேஷன் கூட பார்த்தோம். இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அந்த எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிலோ ஜூல்ஸ் பெர் மோலில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டியை பார்ப்போம். அதே சேம் லித்தியமே எடுத்துப்போம். லித்தியம் நியூட்ரல் ஆட்டம், 3 எலக்ட்ரான் 3 புரோட்டான்ஸ் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை அந்த வேலன்ஸ் ஷெல்லான அந்த ஒரு எலக்ட்ரான் நான் கொண்டு வந்து ஆட் பண்ணுறேங்க. இந்த இடத்துல நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு லித்தியம் ஆட்டத்தில் நான் ஒரு எலக்ட்ரானை ஷெல்லில் கொண்டு வந்து ஆட் பண்ணுறேன் ஆர்பிட்டாலில். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் இனிமேல் நியூட்ரல் ஆட்டமாக இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் வந்ததுனால 3 புரோட்டான் 3 எலக்ட்ரான் தான். நான் ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் பண்ணதுனால 4 எலக்ட்ரான் ஆகிப்போச்சு. ஸோ ஒரு நெட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இனிமேல் லித்தியம் ஆட்டம் இல்லை, லித்தியம் அயனாக மாறிடுச்சு. ஐ மீன் நெகட்டிவ் அயனாக மாறிடுச்சு. அப்படி மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ இதுதான் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அது சொல்கிறதுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணேன். இங்கே அயனைசேஷன் எனர்ஜியில் எனர்ஜி நம்ம கொடுத்தோம். ஆக்சுவலாக எலக்ட்ரான் அஃபினிட்டியில் எனர்ஜியானது ரிலீஸ் ஆகுது எலக்ட்ரான் ஆட் பண்ணதுனால. ஸோ இதை தான் அவங்க புக்கில் ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்டு வென் an atom gains an electron to become a anion அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த எனர்ஜி ரிலீஸ்டிங் எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிலோ ஜூல்ஸ் பெர் மோலில் தான். பட் ஒரு சின்ன வித்தியாசம், நெகட்டிவ் முன்னாடி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயனைசேஷன் எனர்ஜி நம்ம கொடுத்தோம், அதனால் பாசிட்டிவ் வேல்யூஸில் இருக்கும். இங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம நெகட்டிவில் எலக்ட்ரான் அஃபினிட்டியை மெஷர் பண்ணுவோம். உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் எதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடியத்தையும் குளோரியமே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. 3rd பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. சோடியமோட அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும் 11. மீன் 11 புரோட்டான்ஸ் இருக்கும், 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனுடைய வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 3s ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த அல்கலி குரூப், சோடியம் வந்து அல்கலி குரூப் எலமெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பீரியாடிக் டேபிளில் படிச்சிருக்கோம். அந்த அல்கலி குரூப் மெட்டல்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரானை ஒன்றை இழந்துடுறதுக்காக அவங்களே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு எலக்ட்ரான் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அடையாமல் தடுக்க விடுது. ஐ மீன் தடுக்குது. அந்த ஒரு எலக்ட்ரான் விட்டுருச்சு அப்படின்னா நோபல் கேஸாக மாறிடுங்க. ஐ மீன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னர் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட நோபல் கேஸஸ் மாதிரி ஃபீல் ஆகும். கம்ப்ளீட்லி ஃபில்டு ஷெல்ஸ். அந்த மாதிரி ஒரு நிலை அடைய தான் அந்த குரூப்பை எதிர்பார்த்துருக்கு. அந்த ஒரு எலக்ட்ரான் எப்படி கைட்டு விடலான்னு பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நியூக்ளியஸுக்குமே அந்த எலக்ட்ரானுக்குமே ஒரு வீக் ஃபோர்ஸ் தான் இருக்கும். வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தாங்க இருக்கும். ஸோ அதனால் என்ன, இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கம்மியான எனர்ஜி தாங்க ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ்டு வில் பி வெரி லெஸ் ஒரு ஆல்கலி குரூப் மெட்டல்ஸு. வேறு அப்படியே அந்த குரூப்பில் அப்படியே அக்ராஸ் த பீரியட் போனீங்க அப்படின்னா 3rd பீரியடில் குளோரினுக்கு வருவோம். குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் 17. ஸோ 17 புரோட்டான்ஸ் இருக்கும், 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் வந்து வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 7 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஏன் சின்னதாக போட்டிருக்கேன்னா நமக்கு தெரியும், அக்ராஸ் த பீரியட் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட்டத்தோடைய சைஸ் ஆனது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் ஷெல் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் உள்ள நியூக்ளியர் அட்ராக்ஷன், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகறதுனால எலக்ட்ரான்ஸ் உள்ளே இழுக்கப்படும். அதனால் ஆட்டமோட சைஸும் குறையும். அப்படின்றதெல்லாம் நம்ம அட்டாமிக் ரேடியோ வீடியோவில் பார்த்தோம். அதனால தான் சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆக போகுது. கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகணும் அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். 7 எலக்ட்ரான் இருக்குது குளோரினுக்கு.
ஸோ இன்னும் ஒரு எலக்ட்ரானுக்காக மொத்த நியூக்ளியஸ் மொத்த ஆட்டமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரான் நீங்கள் ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ தே ஃபீல் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள், கிட்டத்தட்ட ஒரு நோபல் கேஸஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ லாட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுங்க. இப்படிப்பட்ட ஒரு எலமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதை தான் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் சொல்லுவாங்க. எலக்ட்ரானை தான் கூட வச்சிக்கக்கூடிய தன்மைகள், ஐ மீன் ரொம்ப ஆசைப்படக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் சொல்லுவாங்க. நான் அடுத்த வீடியோவுக்கான டாப்பிக்கே இப்போ சொல்லிட்டேன், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அப்படி எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதிகம் விரும்பக்கூடிய எலமெண்ட்டை போய் நீங்கள் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கும். அதே சமயம் லாட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் நீங்கள் மூவ் ஆனீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டியானது அதிகமாகும், இன்க்ரீசஸ். ஒரு ஸ்டாப்லேருந்து பாட்டமுக்கு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் ஆட்டத்தோடைய சைஸ் ஆனது ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். ஸோ வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்கான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு அட்டாமிக் ரெடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் பாட்டத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேர் பண்ணிங்கன்னா இப்படிப்பட்ட டாப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டான ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியத்துக்கு நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய எனர்ஜியை விட அதில் வரக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். வேறு கீழே அதே ஆல்கலி குரூப்பில் ருபீடியமுக்கு வந்து ஃப்ரான்சியத்துக்கும் சீசியத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேலன்ஸ் ஷெல்லில் ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் டாப் டு பாட்டம்லேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வேல்யூஸ் பார்ப்போம், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸில் பார்ப்போம். இது கொஞ்சம் அழிச்சிடுறேன். வேல்யூஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பீரியடு செகண்ட் பீரியடில் பாருங்கள், லித்தியம் பாருங்கள். ஸோ அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஐ மீன் ஒரு எலக்ட்ரானை கொண்டாந்து அதோட ஷெல்லை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலீஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியானது 60 கிலோ ஜூல்ஸ் பர் மோல், நெகட்டிவ் 60 கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ப்ளஸ் இங்கே பாருங்கள் ருபீடியம் பாருங்கள் 47. ஈவன் லித்தியம் விட்ட எனர்ஜியை கூட ருபீடியம் விடல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்லானது ஆட் பண்ணிட்டே போகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஆட்டத்தோடைய சைஸ் ஆனது ரொம்ப பெருசாகுது. ஸோ நியூக்ளியஸுக்கும் லாஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லுக்கு கூட எலக்ட்ரானுக்கான அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தில் போய் நீங்கள் எனர்ஜி எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். அதனால தான் 47 இருக்கிறதுக்கான காரணம். ஸோ அதுதான் டாப் டு பாட்டமில் வந்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ்ன்னு நான் சொன்னேன். ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகுது பாருங்கள். நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக பேசின சோடியத்தை பாருங்கள். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 53 கிலோ ஜூல்ஸ் பர் மோல் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் அப்படியே அலாங்க போங்க. குளோரின் பாருங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது, லாட் ஆஃப் எனர்ஜிங்க, 349 கிலோ ஜூல்ஸ் பர் மோல், லாட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி லெஃப்ட் டு ரைட்டில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் புக்கில் ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பாங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டிஸ் ஃபார் நோபல் கேஸஸ் இஸ் 0ன்னு எழுதியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம் இங்கே பீரியாடிக் டேபிளில். நோபல் கேஸஸ் ஏன் எலக்ட்ரான் அஃபினிட்டி 0வாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நியான் எடுப்போம். நியான் 10 அட்டாமிக் நம்பர். ஸோ 10 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எனர்ஜி ஷெல்லான 1s2, செகண்ட் எனர்ஜி ஷெல் வரும்போது சப்ஷெல்ஸ் 2s2 அண்ட் 2p6 கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குங்க. ஷெல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குது. இன்னும் நீங்கள் எலக்ட்ரான் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ தே ஆர் ஃபீலிங் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். நோபல் கேஸஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளாக இருக்குங்க. இனிமேல் நீங்கள் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு புது எனர்ஜி ஷெல்லை க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியானே எடுத்துக்கங்க, 10+ இருக்குது. ஸோ லாஸ்ட்டு வேலன்ஸ் ஷெல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆல்ரெடி. 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரான் கொண்டு வெளியே ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆக்சுவலாக 3s ஆர்பிட்டால் நீங்கள் புதுசாக உருவாக்குறீங்க. தேர்ட் எனர்ஜி லெவலில் நீங்கள் உருவாக்கி நீங்கள் அதில் போய் எலக்ட்ரானை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஸோ தேவையில்லை, நியானுக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியம் தேவையில்லை. ஏன்னா தேர் கம்ப்ளீட்லி ஃபில். நான் இனிமேல் எதோட ரியாக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த நியூக்ளியஸ் அந்த 8 எலக்ட்ரானோடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுண்டாக இருக்குது. அது எதோடய ரியாக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நியூக்ளியஸ்க்கு இன்னும் வெளியே போய் அட்ராக்ட் பண்ணி வெளியே ஒரு எலக்ட்ரான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தில் போய்ட்டு நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எனர்ஜி லெவலே கிரியேட் பண்ணுறீங்க. இன்னும் சொல்ல போனால் யூ ஆர் கிவிங் த எனர்ஜி. நீங்கள் எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரான் ஆட் பண்ணுறீங்க. அது இல்லை எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அதனால தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்றது ஸோ எனர்ஜி நீங்கள் என்ன தான் ஆட் பண்ணணும்னு எனர்ஜி ரிலீஸ் ஆகாதாங்க, எனர்ஜி நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஸோ அதனால தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து நோபல் கேஸஸ்க்கு 0வாக இருக்குது. ஸோ EA எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் நோபல் கேஸஸ் இஸ் 0. அதுக்கு அந்த உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கான காரணம் இதுதான்.
இது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு கிராஃப் கூட பார்ப்போம். எலக்ட்ரான் அஃபினிட்டி கிராஃபில் போட்டிருக்காங்க. எலக்ட்ரான் வோல்ட்ஸில் இருக்க யூனிட்ஸு வேணும்னா கிலோ ஜூல்ஸ் பர் மோலில் மாற்றிக்கலாம் நெகட்டிவ். இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்கலாம் நீங்கள் இந்த இடத்துல ஹாலஜன்ஸ் தான் ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி உள்ள எலமெண்ட்ஸாக இருக்குது. நீங்கள் ஏன் அப்படின்னா நான் அதுக்கு காரணம் தான் சொன்னேன். பேலன்ஸ் எலக்ட்ரான் 7 தான் இருக்குது. இன்னொரு எலக்ட்ரான் அது விரும்புறது, அதுவே விரும்புது, ஆட்டோமேட்டிக்காக விரும்புது. அப்படிப்பட்ட எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டில் போய் நீங்களாக வாண்டடாக போய் ஒரு எலக்ட்ரான் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பத்தோடு ஏற்றுக்கும். ஸோ நிறையா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். வேறஸ் அகெயின் நீங்கள் நோபல் கேஸஸ் இங்கே கீழே பார்க்கலாம், எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ இந்த நோபல் கேஸ் இது வந்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜீனான், ரேடான் எல்லாமே 0ல் இருக்குது. என்ன காரணம்னா கம்ப்ளீட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க.